கான்ஃபிகரிங் ஜெனரல் லெட்ஜர் காம்பனன்ட்ஸ். இப்போ நம்ம ஜெனரல் லெட்ஜருக்குள்ளே ஒரு என்னென்ன கான்ஃபிகர் பண்ணணும் ஜிஎலுக்குள்ள. இப்போ 7வது டாபிக். 6 டாபிக்குமே இம்ப்ளிமெண்டேஷன் தேவையானது ஜென்ரலி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போதான் ஜிஎலுக்குள்ள வரும். என்னென்ன செட்டப்ஸ் பாருங்க. Chart of accounts, segment, values, ஓகே, account combination, information. ஃபினான்சியல் காமன் அப்ளிகேஷன், என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஃபினான்சியல். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றீங்க, லெட்ஜர் தானே கிரியேட் பண்ணுவீங்க. செக்யூரிட்டி ஃபார் ஃபினான்சியல், அக்ரூவல் மேனேஜ்மெண்ட், Structure. அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவீங்களா, அதை சொல்றோம் போல. இல்ல போட்டிருப்பான். ஸோ இதான் டாஸ்க் லிஸ்ட் என்னென்ன பண்ணணும்னு போட்டிருக்கான் இல்லையா. சிஓ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், வேல்யூ செட், ஸ்ட்ரக்சர், பப்ளிஷ், அக்கௌண்ட் காம்பினேஷன், ஷார்ட் அண்ட் இதெல்லாம் இந்த ஆர்டர்ல கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் ஆக்டிவிட்டி கேட் பார்த்து ஒழுங்கா பண்ணணும். ஓகே, இது படிங்க என்ன போட்டிருக்கான்ட்டு. You must creating chart of accounts. You must create values. Okay, chart of account create பண்ணனும்னா first value sets create பண்ணனும். Then add the value sets to your structures and instances. அப்புறம் வந்து இந்த value sets வந்து structuresலயும் instanceலயும் add பண்ணணும். First chart of account create பண்ணா value set create பண்ணணும். Value set first, add the value set to your structure. Structure After creating the add structure, பண்ணணும். assign your value sets. Instances assigning மறுபடியுமே பண்ணணும். Create value set. Okay, ஃபர்ஸ்ட் வேல்யூ செட்டு அதை வந்து ஸ்டார்ட் அப் ஒன்று அசைன் பண்றோம். இன்ஸ்டன்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கும் அசைன் பண்றோம். அப்புறம் இந்த வேல்யூஸ் கிரியேட் பண்றோம். அது இருக்குல்ல ஒன்று ஒன்றா, எக்ஸ்பென்ஸ் என்ன, இது என்னன்ட்டு. ஓகே, டிஃபைன் வேல்யூ செட்ல இதெல்லாம் இருக்கு. இது ப்ராக்டிக்கல்ல பார்த்துருக்கோம். வேலிடேஷன் அண்ட் வேல்யூ செட். இல்ல அதுல என்ன வேலிடேஷன், உங்களுக்கு வெறும் கேரக்டர் வேணுமா, நியூமரிக் வேணுமா, இதெல்லாம் கிளையண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணும். இது ஸ்ப்ரெட்ஷீட்ல கிரியேட் பண்ணி அப்லோட் பண்றது. பில்டிங் த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், பிளான் கேர்ஃபுல்லி. ஏன்னா ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா அது இதாக யூஸ் ஆகாது, சேஞ்ச் பண்ணணும். கஸ்டமைஸ் யுவர் அக்கௌண்டிங் சார், சூஸ் த நம்பர் ஆஃப் செக்மெண்ட், எல்லாமே சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க கிரியேட் பண்றீங்க. படிங்க. chart of account structures, attributes. Chart of account structure defines the key attributes for your chart of accounts. Number of segments, segment sequence, segment names and prompts, segment labels. For example, natural accounting and balancing. Default value sets. Chart of accounts oda structure என்னன்னா number of segments, segment sequence, segment names and சாம்பிள் தான். segment labels. For example, segment label சாம்பிளா 5 செக்மெண்ட் கொடுத்துரு. இதெல்லாம் செக்மெண்ட். default value sets. ஓகே, படிங்க. Building the chart of account restrictions. Create up to 30 segments with a maximum of 25 characters per segment for a concatenated total length of 250 characters, including the segment of separators. Create up to 30 segments with a maximum of 25 characters per segment for a total length of 250 characters, including the segment separator. Limit maximum length of all segments plus the segment separator. Define ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்
கிரியேட் வந்து இது 30 செக்மெண்ட் கிரியேட் பண்ணணும் வித் மேக்ஸிமம் ஈச் செக்மெண்ட்டுக்கு 25 கேரக்டருக்கு குறையாம மேக்ஸிமம் 25 கேரக்டர் வரைக்கும் ஈச் செக்மெண்ட்டுக்கு மேக்ஸிமம் 25 கேரக்டர். மேக்ஸிமம் 25 கேரக்டர் வரைக்கும் பெர் செக்மெண்ட்டுக்கு இது பண்ணி மொத்தமா டோட்டல் லென்த் வந்து டோட்டலா 250 கேரக்டர்ஸ் வரைக்கும் ஒரு அந்த செக்மெண்ட்டை செப்பரேட் செக்மெண்ட்டுக்கு மொத்தமா 250 ஓகே. கேரக்டர் வரைக்கும் ஸோ இது பண்ணி டோட்டல் வந்து 30 செக்மெண்ட். நம்ம ஆவரேஜா 5 ஸ்பிளிட் பண்றோம், 7 பண்றோம். ஸோ செக்மெண்ட் இந்த கம்பெனி டிபார்ட்மெண்ட் பண்றது வந்து அதிகபட்சம் 30 தான். ஓகே. ஸோ மோர் அண்ட் மோர் நீங்க போக காம்ப்ளிகேஷன் தான். ஸோ சீக்கிரமா அதை குறைக்க தான் பார்க்கணும். ஸோ நம்ம டைப் பண்றோம்ல கம்பெனி நேம்லாம் 25 கேரக்டர்ஸ் தான் மேக்ஸிமம். கான்கேட்டினேட்டட் டோட்டல் லென்த்னா அதான் கான்கேட்டிகேட்னா நீங்க ஸ்பேஸ் கமா எல்லாம் சேர்த்து 250 கேரக்டர் செக்மெண்ட் அவ்வளவுதான் வரணும்னு சொல்றாங்க. இன்க்ளூடிங் த செக்மெண்ட் செப்பரேட்டர். அதாவது 250 கேரக்டர் வந்து எல்லா செக்மெண்ட்டும் எல்லாம் சேர்த்தே இவ்வளவுதான் வரணும். ஓகே, அவ்வளவு வராது. ஃபாரின்ல ஏதாவது வேற லாங்குவேஜ்ல பண்றாங்கன்னா ஏதாவது இஷ்யூ. லிமிட் மேக்ஸிமம் லென்த் ஆஃப் ஆல் செக்மெண்ட் பிளஸ் த செக்மெண்ட் செப்பரேட்டர். நம்ம மேக்ஸிமம் லென்த் எல்லா செக்மெண்ட்ஸோட மேக்ஸிமம் லென்த்தை வந்து லிமிட் பண்ணும். செக்மெண்ட் செப்பரேட்டரோடவும் சரி எல்லா செக்மெண்ட்ஸோட லென்த்தை வந்து லிமிட் ஈச் செக்மெண்ட் பண்ணும். நேம் கரெக்ட். Define each segment name and sequentially order the segments. எல்லா செக்மெண்டோட நேமையும் ஒன் சீரியல் நம்பரா போடணும். ஆர்டர் பண்ணும், சீக்வென்ஷியலா ஆர்டர் பண்ணுங்கிறாங்க. Starting with 1. Use a default value set which can be changed at the instance level. Use a default value set. டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணீங்கன்னா நீங்க இன்ஸ்டல் லெவல் பண்ணும்போது கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூ கேன் ரீநேம் இட் பட் யூ cannot add நியூ ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓகே. ஓகே சார். Chart of account instance appears views and profiles. Okay, இது ஜெனரிக்கா இருக்கு, படிச்சு. Account and chart and lines bar. Define segment நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்து புரிஞ்சிடும். அசைன் செக்மெண்ட் ஆட்ரிபியூட் இதெல்லாம் அங்க ஒரு செகண்ட்ல பண்ணிடுறோம், ஒரு 2 பேஜ் கொடுத்துருக்கோம் இல்லையா? படிச்சுக்கணும். கண்ட்ரோல் அக்கௌண்ட்ஸ் பெனிஃபிட்ஸ். கண்ட்ரோல் அக்கௌண்ட் பெனிஃபிட்ஸ். கண்ட்ரோல் அக்கௌண்ட் பெனிஃபிட்ஸ் நம்ம பண்றோம் இல்லையா? இந்த வேல்யூ prevent from unauthorized sources. ஓகே, இதுக்கு ஒரு கண்ட்ரோல் டோர் பாருங்க. இந்த தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல் அக்கௌண்ட் இது எதுக்காகன்னு சொல்லியிருக்கான். இந்த கண்ட்ரோல் அக்கௌண்ட் எதுக்காக? prevent user from unauthorized access. கஸ்டமர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் நம்ம போட்டோம்னா அங்க யாருமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நீங்க ஏஆர் இன்வாய்ஸ் போடுறீங்கன்னா அதுல வந்துடும் இல்லையா? மேனுவலா சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணலாம். அதுக்காக அதை இது பண்றாங்க. இது வந்து சின்ன கைடு தான். நீங்க ஒரிஜினலா வேணா இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். oracle.comல போய் டவுன்லோட் பண்ணீங்கன்னா 1500 பேஜ் 2000 பேஜ் இருக்கும். அது ரொம்ப டீடைல்டா இருக்கும். ஏதாவது ஸ்பெசிபிக் டாபிக் நீங்க அதுல பார்க்கணும்னா நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? Oracle Fusion உள்ளே வரும். கண்ட்ரோல் அக்கௌண்ட் எக்ஸ்பிளைன்ட் ப்ராசஸ் அக்கௌண்டிங் சப்ளைஜர். எஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஓகே, கிரியேட் த கண்ட்ரோல். எஸ் அக்கௌண்டிங் ஜேர்னல் ஆர் ஜேர்னல் கிரியேட்டட். ஓகே, இதெல்லாம் கண்ட்ரோல் அக்கௌண்ட் வைக்க முடியும்னா கஸ்டமர் அக்கௌண்ட், சப்ளையர் அக்கௌண்ட், தேர்ட் பார்ட்டி, ரெஸ்ட்ரிக்ட் ஜிஎல் மேனுவல் ஜேர்னல், நோ, இதெல்லாம் கண்ட்ரோல் அக்கௌண்ட்ல வைக்கலாம். இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா வேற யாரும் பண்ணக்கூடாது. இதோ என்னன்னு கொடுத்துருக்கான். ரிசீவபிள் இன்வாய்சஸ் எனி சப்ளையர் அக்கௌண்ட் மஸ்ட் பி கஸ்டமர் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி இங்க சப்ளையர் சைட்டு, தேர்ட் பார்ட்டி. You cannot enter manual journal entry from or okay. தேர்ட் பார்ட்டினா என்ன சொல்றதுன்னா நீங்க டைரக்டா இந்த அக்கௌண்ட்ல ஜிஎல்ல என்டர் பண்ண முடியாது. சப்லெஜர் வழியா தான் போகணும். ஒன்னு ஏஆர்ல போகணும், இல்ல ஏபில போகணும். அதான் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ரெஸ்ட்ரிக்ட் மேனுவல் ஜிஎல்லும் கிரியேட் பண்ண முடியாது இந்த அக்கௌண்ட் வச்சு. ஓகே, எஸ் ஆர் நோ கேட்கும்போது நோ கொடுத்துட்டீங்கன்னா அது கண்ட்ரோல் அக்கௌண்ட் இல்ல, நார்மல் அக்கௌண்ட். என்டரிங் வேல்யூஸ் உங்களுக்கு தெரியும் என்னன்னு பார்த்துக்கோங்க. அக்கௌண்ட் ஹைரார்கி.
இது ப்ராக்டிக்கலா பண்ணும்போது ப்ராக்டிக்கலா ஒன் டைம் இதுக்கப்புறம் படிச்சுட்டு இதை படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். இம்ப்ளிமெண்டேஷன் கன்சிடரேஷன் சிங்கிள் அக்கௌண்ட் ஆயிடுச்சு. அது பண்ணும்போது என்னெல்லாம் இஷ்யூ வரும்னு சொல்லுது. அக்கௌண்ட் காம்பினேஷன் எனேபிள், கிரியேட்டிங் அன் அக்கௌண்ட் காம்பினேஷன். செக்மெண்ட் வேல்யூ செக்யூரிட்டி நீங்க ப்ராக்டிக்கலா பண்ணீங்களா ஜிஎல்ல? Segment இதுக்கு value. எக்ஸாம்பிள் இருக்கா தெரியல, எக்ஸசைஸ் இருக்கா தெரியல. கிராஸ் வேலிடேஷன் டூல் பார்த்தோம். சின்ன சின்ன டாபிக்ஸ் இதெல்லாம். மேனேஜ் அண்ட் அக்கௌண்டிங் கேலண்டர். கேலண்டர் கிரியேஷன் சிம்பிள், அப்படியே போட்டு நீங்க புஷ் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் டேட் கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். Okay, sir. அது கிரியேட் பண்ணியிருப்பார்ல உங்களுக்கு. பார்ப்போம் நம்ம வியூ கேலண்டர். கேலண்டர் ஆடிட் ப்ரோக்ராம். ஒன்ஸ் கேலண்டர் கிரியேட் பண்ணிட்டே தான் நம்ம விட்டுட்டோமா நடுவில் அப்படின்ற பட்சத்தில் அது வரும். இதோட நம்ம பார்த்தோம்ல, ரீவேல்யூவேஷன், டிரான்ஸ்லேஷன், கன்வர்ஷன் 3 இருக்கு கரன்சில. ஸோ நான் சொன்ன மாதிரி ரீவேல்யூவேஷன் அட்ஜஸ்ட் அசட் ஆர் லைபிலிட்டி அக்கௌண்ட் தட் ஆர் மெட்டீரியலி அண்டர் ஸ்டேட்டட் ஆர் ஓவர் ஸ்டேட்டட். ஸோ ஏதாவது இன்டர்வியூ கேட்டாங்கன்னா இந்த வேர்டிங் தான் சொல்லுவோம், மெட்டீரியலி அண்டர் ஸ்டேட்டட் ஆர் ஓவர் ஸ்டேட்டட் அட் எண்ட் ஆஃப் த ஃபிளக்சுவேஷன் த கன்வர்ஷன் ரேட் த ஃபாரின் கரன்சி பிட்வீன் த டைம் ஆஃப் த டிரான்சாக்ஷன் அட் தட் பீரியட். கிளியரா கொடுத்துருக்கேன். டிரான்ஸ்லேஷன் ரீஸ்டேட்ஸ் அன் என்டையர் ledger to the currency to a reporting currency. கன்வர்ஷன் கிராஸ் கரன்சி டிரான்ஸ்ஃபர். ஓ கன்வர்ஷன்னா அப்படியே கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது. நீங்க இதோ லேப்டாப் வாங்குறீங்க யூஎஸ்ல இருந்து, இன்னைக்கு வந்து இது $1000 அப்படியே கன்வெர்ட் பண்ணி நம்ம வேல்யூல வந்துடும். ஓகே, இது ரெண்டுமே வந்து புக்ஸ் அஃபெக்ட் பண்ணாது, கன்வர்ஷன் டைரக்டா மாத்தி கொடுத்துரும். ஓகே, கன்வர்ஷன் நார்மல் என்ட்ரி தான். ஓகே, first currency in subledger, foreign currency obligation entered in Oracle payable, payable journal entry recorded, foreign currency revalued. இது வேலிங்க்ல என்ன டிஃபரன்ஸ்? paid in Oracle payable, realized gain. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் சொல்றாங்க இவங்க. கரன்சி இன் சப்லெஜர். சப்லெஜர்னா என்னன்னா ஏபிஏஆர். நான் ஜிஎல் இதுல தான் வந்து இது சொன்னேன்ல, ஏபிஏஆர்ல ஒரு ஃபாரின் கரன்சி நம்ம ஐஎன்ஆர் யூஎஸ்ல என்ட்ரி போட்டா ஃபாரின் கரன்சியோட இப்ப நீங்க வாங்கினதுக்கும் பே பண்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்குல்ல. நான் ஒரு பொருள் வாங்கும் போது 85 per dollar, இப்ப 88, $3 எக்ஸ்ட்ரா, ₹3 எக்ஸ்ட்ரா பே பண்ணுவேன்ல, அது வந்து ரியலைஸ்டு கெயின்ல போய் விழுந்துரும். ரியலைஸ்டு கெயின். அதே அங்க இதுல வந்து அன்ரியலைஸ்டு கெயின்னு போட்டிருப்போம். ரியலைஸ்டுனா அது நான் பேர் பண்ணி தான் ஆகணும். ஆனா வந்து அந்த அசட்லாம் நம்ம பார்த்தோம்ல ரீவேல்யூவேஷன், அது வந்து பேர் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம மார்க்கெட்டை ஸ்டடி தான் பண்றோம். ஓகே, இது கரன்சியோட டைப். ஜிஎல்ல ப்ராக்டிக்கல்லே பார்க்கலாம். கிரியேட்டிங் கரன்சி, கன்வர்ஷன் ரேட் டைப். ஸோ கன்வர்ஷன் ரேட்ல என்னென்ன இருக்குன்னா 3 டைப் ஆஃப் ரேட்ஸ் இருக்கு. யூசர்னா நீங்களே என்டர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டெய்லி பேப்பரோ இல்லை பேங்க் ரேட்டை பார்த்து இன்னைக்கு ஒரு ஐஎன்ஆருக்கு யூஎஸ்டி எவ்வளோ இருக்கு, யூஎஸ்டிக்கு ஐஎன்ஆர் 88 ரூபீஸா 87.5, அதை நம்மளே மேனுவலா என்டர் பண்றது. கார்பரேட்னா எல்லா கம்பெனிக்கும் ஹெட் ஆஃபீஸே ஒரு ரேட் என்டர் பண்ணிடுவான், அதை ஆட்டோமேட்டிக்கா கார்பரேட் செலக்ட் பண்ணா வந்துடும். அவனே ஆவரேஜா மந்த்லி 87.5 இந்த மந்த் அப்படின்னா பிளக்சுவேஷன் வராம போகும் இல்லையா. எதுக்கு அந்த தேவையில்லாத பிளக்சுவேஷன், அவனே போட்டுருவான். ஸ்பாட் ரேட்னா ஸ்பாட்ல இப்போ என்ன ரேட்டு ஷேர் மார்க்கெட்ல சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் மாதிரி இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 87.5646, அதான் ஸ்பாட்ல இருந்து எடுத்துக்கும். அதே மாதிரி இருக்கு. கரெக்ட், நிறைய இருக்கு.
சார் இந்த கிளாஸோட முடிச்சுக்கலாமா சார்? ஆமாமா, இதோட முடிச்சுக்கலாம். ஓகே சார். இப்போ ப்ராக்டிகல்ஸ் எப்படி ஈவினிங் ஃப்ரீயா நீங்க? ஆ ஓகே சார். எத்தனை மணிக்கு? ஈவினிங் ஆஃப்டர் 4 o'clock ஓகேவா? ஓகே ஓகே. ஓகே சார். டிஃபைன் லெட்ஜர் இது நார்மல் தான். நம்ம அங்கே மேனேஜ் பிரைமரி லெட்ஜர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறோம், அடுத்து லீகல் என்டிட்டி அசைன் பண்ணுவோம், ஸ்பெசிஃபை லெட்ஜர் ஆப்ஷன்ஸ் பண்ணுவோம், அசைன் த பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ, ஸ்பெசிஃபை லெட்ஜர் பிரைமரி டு செகண்டரி, இதெல்லாம் செட்டப் கிரியேஷன் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இம்ப்ளிமெண்டேஷன் லெட்ஜர் அண்ட் அக்கௌண்டிங் கான்ஃபிகரேஷன், அதான் இது அந்த இதை கொடுத்துருக்காங்க. லெட்ஜர் காம்பனன்ட்ஸ் அதான். சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல என்ன வரும்? பிரைமரி லெட்ஜர், செகண்டரி லெட்ஜர், ரிப்போர்ட்டிங் கரன்சி, கேலண்டர், 4 C's. ஆப்ஷன்ஸ். பீரியட் க்ளோசிங் லாஸ்ட் சாப்டர், அதாவது ஒரு பீரியட் க்ளோசிங். இப்போ நம்ம என்ன மந்த்ல ஆகஸ்ட் முடிய போகுது அப்படின்னப்போ ஃபர்ஸ்ட் ஏபி ஏஆர் சப்லெஜர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து கடைசியில தான் இது பண்ணும். அது மாதிரி இயர் எண்ட் க்ளோசிங். இயர் எண்ட் க்ளோசிங் வந்து இயர் எண்ட் முடிஞ்சீங்கன்னா இந்த இயர் ப்ராஃபிட் லாஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகணும்ல நெக்ஸ்ட் இயருக்கு, அது இது பண்ணணும். ஓகே. மேனேஜிங் ரிப்போர்ட்டிங் கரன்சிஸ் எல்லாம் கரன்சிஸ் லெவல் தான். செகண்டரி லெட்ஜர்ஸ். ஸோ செகண்டரி லெட்ஜர் எதுக்காக டிஃபைன் பண்றோம்? ஸோ பிரைமரி லெட்ஜர்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் 4Cல உங்களோட கேலண்டர் மாறி இருக்கு, இல்ல அக்கௌண்டிங் மெத்தட் மாறி இருக்கு, கரன்சி மாறி இருக்கு, அதனால பண்றோம் இல்லையா? வெறும் கரன்சி தான் டிஃபரன்ஸ்னா ரிப்போர்ட்டிங் கரன்சி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போட்டிருக்கா பாருங்க, ஒன்லி என்னோட கரன்சி தான் டிஃபரன்ஸ், மற்ற எல்லாமே சேம் அப்படின்னா அது ஆர்சியில வந்து. செகண்டரி லெட்ஜர் எதனால வருது அப்படின்ற சினாரியோ, இஃப் பிரைமரி அண்ட் செகண்டரி லெட்ஜர்ஸ் யூஸ் டிஃபரெண்ட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், ரெண்டுமே வேற வேற சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். என்னோட மிடில் ஈஸ்ட்ல துபாயில ஒரு கம்பெனி இருக்கு, இங்க ஒரு கம்பெனி பிரான்ச் இருக்குன்னா ரெண்டு பேரும் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் மாறுது அப்படின்னா யூ ஹேவ் டு டிஃபைன் செகண்டரி லெட்ஜர். அக்கௌண்டிங் கேலண்டர் ரெண்டும் மாறுது. இப்ப நம்ம வந்து ஏப்ரல் டு மார்ச், மேபி துபாயில ஜான் டு டிசம்பரா இருக்கலாம். அப்போ நம்ம அக்கௌண்டிங் டேட்டு இது மாறுது, அதனால செகண்ட் லெட்ஜர். லெட்ஜர் கரன்சி, கரன்சி கன்வர்ஷன் ரூல்ஸ் அண்ட் செக்ஷன் அவுட் டு டூ. கரன்சி மாறுதுன்னா அதுக்கு ஒரு செகண்ட் லெட்ஜர் வச்சுக்கலாம். ஓகே. கன்வர்ஷன் லெவல். ஸோ அதில் ரெண்டு இருக்கு, ஜேர்னல் லெவல் இருக்கு. ஸோ செகண்டரி லெட்ஜர்ல இருக்கு. இப்போ துபாயில பிரான்ச் இருக்குன்னா அவங்க நம்மளுக்கு ஒன்லி பேலன்ஸ் மட்டும் நமக்கு அனுப்புறதா இருந்தா இதை செலக்ட் பண்ணிக்கணும், கிரியேட் பண்ணும் பேலன்ஸ் லெவல். இப்போ டெய்லி மந்த்லி அந்த பேலன்ஸ் மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த சேல்ஸ் அக்கௌண்ட்ல. அடுத்து ஜேர்னல், எல்லா ஜேர்னலும் இங்கே வரும். சப் லெட்ஜர் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்லி, வெறும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்லி வரணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ 4 கேட்டகரி இருக்கு, அதை நீங்க செலக்ட் பண்றதை பொறுத்து பிசினஸை பேஸ் பண்ணி இனிஷியல் இம்ப்ளிமெண்டேஷன்ல நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. சரியா? கொடுத்துருக்கலாம் செகண்ட் லெட்ஜர் எக்ஸாம்பிள். ஓகே, இது படிங்க, இதுக்கு என்ன ஆன்சர் பார்ப்போம். Secondary ledger example. You maintain a secondary ledger for your international financial reporting standards, IFRS, International Financial Reporting Standards. Accounting requirements. Maintain a secondary ledger for your IFRS accounting requirements. Okay. So your primary ledger uses US generally accepted accounting principle. You decided to select the subledger level for your IFRS secondary ledger. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க? செகண்டரி லெட்ஜர் ஃபார் யுவர் IFRS. IFRS IFRS ஒரு நீங்க அக்கௌண்டிங் secondary ledger ஸ்டாண்டர்ட். வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே. your primary பிரைமரி ledger லெட்ஜர் வந்து கேப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். uses US generally அது generally பிரைமரி லெட்ஜர். ஸோ US நம்ம வந்து கேப்புக்கு செகண்டரி வந்து லெட்ஜர் primary ledger வந்து இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. யூ You செலக்ட் த decide சப் to லெட்ஜர் லெவல். select
The subledger level சப்லெஜர் லெவல் for பண்ணி your கரெக்டா தப்பான்னு கேக்குறாங்க. சப்லெஜர் லெவல் பண்றது தப்பா? இங்க என்ன இருக்கு? சப்லெஜர் லெவல்னா ஆரக்கிள் சப்லெஜர் சப்லெஜர் ஜேர்னல் பிரைமரி ரெண்டுத்துலயுமே ஜேர்னல் கிரியேட் பண்ணும். சப்லெஜர்லயும் பண்ணும், அங்கேயும் பண்ணும். அது கரெக்டா? இல்ல எந்த இது 4 டைப்ல எது வேணும்? அந்த இது எல்லாமே டபுள் என்ட்ரி வேணுமா? இல்ல வெறும் இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணா போதுமா? பேலன்ஸ் மட்டும் போதுமா? ஜேர்னல் வேணுமா? subledger. இது வேற அக்கௌண்டிங் மெத்தட், வேற அக்கௌண்டிங் மெத்தட். துபாயில வேற அக்கௌண்டிங், இந்தியால வேற அக்கௌண்டிங். அப்போ எப்படி வேணும்னு கேக்குறாங்க. வெறும் பேலன்ஸ் வந்தா போதுமா இல்ல ஜேர்னலோட வேணுமா? ஜேர்னலோட வேணுமா? இது It is பேலன்ஸ் போதும்னு நினைக்கிறேன். இல்ல ஜேர்னல் பெட்டர். அவன் டீடைல் கேட்டா வேணும் இல்லையா? okay, sir. எனக்கு அது ஆன்சர் என்ன கொடுத்துருக்கான் பார்ப்போம். கன்க்ளூஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்லி லெவல் செகண்டரின்னு சொல்றான். எதுக்காகன்னா மோஸ்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் ஐடென்டிக்கல். இது ரெண்டுமே ஐடென்டிக்கலா இருக்கும்னு சொல்றான். யூஎஸ் கேப்பும் ஐஎஃப்ஆர்எஸும் மோர் பவர்ஃபுல் சொல்யூஷன். யூ நீட் நாட் பெர்ஃபார்ம் அ டிஃபரன்ஸ் கம்பைனிஷன். Second ledger contains only the adjustment entry and balance to convert your, which uses a fraction of the resources. Subledger. Okay, subledger, second ledger would provide more. அவன் என்ன சொல்றான்? அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்லி. ஏன்னா டாக்ஸ் ரிலேட்டட், இது அவங்களே நமக்கு சொல்லிடுவாங்க. அதனால நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்ப நம்ம படிச்சதால இது நம்ம எடுத்துக்கலாம். சாம்பிள் கொடுத்துருக்கான் இல்லையா? கட் ஆஃப் அக்கௌண்ட் மேப்பிங் ஃபீச்சர், செக்மெண்ட் மேப்பிங் ரூல்ஸ், அக்கௌண்டிங் மேப்பிங், review and submit accounting, complete the account, balance cube. அதுனா balance cube automatically ledger based on chart of work. submitted lecture based on the chart of the calendar combination. அது ஒரு டைமென்ஷன் மாதிரி போல இருக்கு. பேலன்ஸ் கியூப்ஸ் கீழே வருது. நேமிங் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். ஒரு கியூப்னா ஒரு குரூப் போல இருக்கு. இதுக்கு நேமிங் என்ன? அக்கௌண்டிங் கான்ஃபிகர், டைமென்ஷன் அக்கௌண்டிங். ஒரு இது மெத்தடுக்கு என்ன பேருன்னு கேட்கலாம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்னா செக்மெண்ட், சினாரியோ இண்டிகேட்ஸ் ஆக்சுவலா கேட்டு அந்த மாதிரி. ஓகே, படிச்சுக்கலாம். டேட்டா செட் ஓவர். ஓகே, டேட்டா ஆக்சஸ் செட் செக்யூரிட்டி நம்ம அதுல பார்த்துருக்கோம். டேட்டா ஆக்சஸ் செட் சில இதுல ஆட் பண்ணும் இல்லையா ப்ராக்டிஸ்ல. அது எதுக்குன்னா கிராண்ட் ஆக்சஸ் டு லெட்ஜர் செட் ஆர் ஸ்பெசிபிக் பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ தட் ஆர் அசோசியேட் டு லெட்ஜர். ஸோ டேட்டா ஆக்சஸ் செட் அங்கே ஆட் பண்ணாதான் அவங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும் அந்த யூசருக்கு. கரெக்டா? இதை எடுத்துட்டு போய் ஆட் பண்றோம். லெட்ஜர் ஏல போய் லெட்ஜர் செட் ஸ்பெசிபிக் இது. கிரியேட் அண்ட் எடிட் டேட்டா செக்யூரிட்டி டு த மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் ஃப்ரம் த செட்டப் மெயின்டெனன்ஸ் டு த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட். ஓகே, டேட்டா ஆக்சஸ் செட் செக்யூரிட்டி, செக்யூரிட்டி ஆக்சஸ். ஆக்சஸ் லெவல் இருக்கு, ஆக்சஸ் செட் டைப் இருக்கு. ஃபுல் ஓகே. நான் சொன்னேன்ல, இப்போ எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஆடிட்டர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா இந்த ஆக்சஸ் லெவல் கொடுத்துருவோம். டேட்டா ஆக்சஸ் செட் ஆக்சஸ் லெவல் கொடுத்தா ரீட் ஒன்லி, ரீட் அண்ட் ரைட். நான் ரீட் ஒன்லி மட்டும் கொடுத்துருவேன். ஃபுல் லெஜரா இதான்னு கேட்டா ஃபுல் லெஜர். அவங்க எல்லாமே பார்ப்பாங்க, பட் அவங்க என்டர் பண்ணக்கூடாது. ரிப்போர்ட் எல்லாம் ரீட் ஒன்லி. ஆமா, நீங்க சிஸ்டத்துல எதுவும் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது, ஃபார் எதுவும் பண்ண முடியாது, என்ட்ரி போட முடியாது. ஃபுல் லெஜர் வேணுமா? பிரைமரி லெஜரா? ஏதாவது பர்டிகுலர் இது மட்டும். சில பேர் ஆடிட்டர் வந்து யூகேக்கு ஒரு ஆடிட்டர், இந்தியாவுக்கு ஒரு ஆடிட்டர்னா இவங்களுக்கு இந்தியன் லெஜர் ஆக்சஸ் கொடுத்துடலாம் பிரைமரி செக்மெண்ட்ல. இவங்களுக்கு யூகே, அதுவும் நம்ம தரலாம். எக்ஸாம்பிள் டேட்டா செக்யூரிட்டி, ஹெல்த் இருக்கு இல்லையா, ரீட் ஒன்லி. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரீட் ஒன்லி கொடுத்துருக்கோம். இந்த ஜேர்னல் பேலன்சஸ் ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ ரீட் அண்ட் ரைட் வந்து US 1, 2 அவங்களே கிரியேட் பண்றது எல்லாமே கொடுக்கலாம். ஸோ அது யார் கொடுக்குறோமோ அதை பொறுத்து கரெக்டா கொடுக்கணும். டேட்டா ஆக்சஸ் செட், இதெல்லாம் ஜேர்னல். அப்ரூவல் ஒர்க் ஃப்ளோ. ஸோ அப்ரூவல் ஒர்க் ஃப்ளோன்றது இப்போ இதில் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏபியில் ஒரு இது கிரியேட் பண்ணுறீங்க, எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் அப்ரூவல் போகும், ஏபி இன்வாய்ஸ் உங்கள் அடுத்த லெவல் மேனேஜருக்கு அப்ரூவல் போகிறது எப்படி கிரியேட் பண்ணுறது இதில் ஃப்ரண்ட் எண்டில் அப்படின்றது இருக்கு. இதில் மேனேஜ் ஜேர்னல் அப்ரூவல் ஒர்க் ஃப்ளோ கண்டிஷன்.
Code settings. If component. இல்ல ஃப்ரண்ட் எண்ட்லயே இதை பார்த்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா டெக்னிக்கல் நம்ம போக தேவை இல்லையா? நம்ம அப்ரூவல் ஆக்சஸ் கிரியேட்டிங் ஜேர்னல் அப்ரூவல் ரூல்ஸ், அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் இது. ஓகே, அப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம நீங்க ஓகே மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, சரி தேங்க்யூ. ஓகே சார், 4 o'clock நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன் சார். இதை அனுப்பிச்சு விட்ருங்க, போனோட ரெக்கார்ட் அனுப்பிச்சு விட்ருங்க. சரிங்க சார், மெயில் பண்ணிடுறேன் சார். பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.